Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th Maths Chapter 1 Set Languageல Example 1.24 பார்க்க போறோம். Okay, so question படிக்கிறேன். If p equal to x such that x belongs to a whole number னு சொல்றாங்க and அது எதுக்கு betweens அப்படின்னா 0 less than x and less than 10 னு சொல்றாங்க. ஓகேவா, சோ ஒன்னொன்னு எழுதிக்கலாம். இப்போ p equal to சொல்லுங்க என்னென்ன வரும்னு, which is a whole number. ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இப்ப ஜீரோ எடுக்கணுமா எடுக்க கூடாதா? எடுக்க கூடாது. ஏன்னா லெஸ் தேன் அண்ட் ஈக்குவல் டு வந்துருச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணிருப்போம், நம்ம ஜீரோ எடுப்போம் இல்லையா? சோ இப்ப எடுக்க கூடாது. அப்ப சொல்லுங்க 1 2 3 4 5 6 7 8 and 9. சோ 10 எடுக்க கூடாது, ஏன்னா கீழே டேஷ் வரல இல்லையா? சோ அதனால எடுக்க கூடாது. ஓகே, q பாருங்க, q equal to x such that x equal to 2n plus 1 சொல்றாங்க. ஓகே, சோ 2n plus 1, அந்த n எங்க இருக்கு அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ்குள்ள இருக்காமா. ஓகேவா, அந்த ஹோல் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா n வந்து 5 விட லெஸ்ஸர் தெனா இருக்கணும் அப்படிங்கறது தான் இதனுடைய கான்செப்ட். ஓகேவா, இப்போ நம்ம q போடலாம். இங்க பாருங்க, q ஈக்குவல் என்ன சொல்லிருக்காங்க, 2n plus 1 சொல்லிருக்காங்களா? அதே மாதிரி இந்த n எதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிருக்காங்க, ஹோல் நம்பர் 5 வரைக்கும் இல்லையா? அப்ப 5 வரைக்கும் இருக்க நம்பர் சொல்லுங்க. 0 1 2 3 4. ஓகேவா, சோ 5 வராது, ஏன்னா கீழே என்ன இல்ல, லெஸ் தென் ஈக்குவல் டுங்கிற டேஷ் இல்ல. ஓகேவா, இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். சப்போஸ் n வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, q ஓட வேல்யூ எப்படி இருக்கும், 2 0 plus 1. அப்போ 2 zeros are 0 plus 1 equal to 1. சப்போஸ் n வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா q equal to என்னவா இருக்கும், 2 1s are plus 1. so 2 1s are 2 plus 1 equal to 3. ஓகேவா, சப்போஸ் n வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா q equal to என்ன, 2 2s are plus 1. so 2 2s are 4 plus 1 equal to 5. ஓகேவா, and n வந்து 3 இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும், q equal to 2 into 3 plus 1. ஓகேவா, அப்போ 2 3s are 6 plus 1 equal to 7. ஓகேவா, நெக்ஸ்ட் q equal to 4. அப்போ q equal to என்னவா இருக்கும், 2 power 4 2 into 4 இருந்துச்சு அப்படின்னா plus 1 2 4s are 8 plus 1 equal to 9. ஓகேவா, அப்போ q ஓட வேல்யூ பாருங்க என்னென்னவா இருக்கும் எழுதலாம். இதெல்லாம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூஸ். அப்போ q ஓட வேல்யூ 2 1 3 5 7 9 தான் q னுடைய வேல்யூஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் r பாருங்க, r அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க. 2 3 5 7 11 and 13 கொடுத்திருக்காங்க. ஓகேவா, then verify p minus q intersection r is equal to p minus q union p minus r னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ இது LHS னு வச்சுக்கலாம், இது RHS னு வச்சுக்கலாம். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் நான் LHS ஒர்க் அவுட் பண்றேன். இப்போ LHS ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தாங்க, p minus q intersection r இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் q intersection r எழுதிடலாம், பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, சோ q intersection r is equal to q ஓட வேல்யூ பாருங்க 1 3 5 7 and 9. ஓகேவா, intersection r னுடைய வேல்யூ எழுதிக்கிறேன். 2 3 5 7 11 and 13 தான் என்னது, r னுடைய வேல்யூ. சோ சேமா இருக்கிறது மட்டும் எழுதுறது என்னது, இன்டர்செக்ஷன். பாருங்க 3 5 7. ஓகேவா, சோ இந்த மூணு நம்பர் தான் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. அப்ப அதை மட்டும் எழுதிக்கலாம், 3 5 and 7. ஓகேவா, சோ இதுதான் இதனுடைய ஆன்சர். இப்ப பாருங்க p மைனஸ் q இன்டர்செக்ஷன் r போட போறோம். இப்ப p னுடைய வேல்யூ பாருங்க என்னென்னு, 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா, மைனஸ் இன்டர்செக்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 3 5 7 கொடுத்திருக்காங்க இல்லையா? 3 5 7ல இருந்து மைனஸ் பண்றதை என்ன பண்ணுவோம், 3 5 7. அதே மாதிரி 3 5 7 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதணும். மைனஸ் பண்றப்போ மறந்துடக்கூடாது. ஓகேவா, 1 2 4 6 8 9. ஓகேவா, சோ இதுதான் ஈக்குவேஷன் 1 னுடைய ஆன்சர். ஓகேவா, சோ ஈக்குவேஷன் 2 RHS சைடு போடலாமா? புரிஞ்சது தானே? ஓகே, சோ இப்போ RHS equal to p minus q union
p மைனஸ் ஆர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணலாம், செகண்ட் இது சால்வ் பண்ணலாம், அப்புறம் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க p மைனஸ் q பார்க்கலாம். p னுடைய வேல்யூ என்னன்னு 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? மைனஸ் q னுடைய வேல்யூ சொல்லுங்க 1 3 5 7 and 9 தான் q னுடைய வேல்யூ இல்லையா? இப்ப மைனஸ் பண்றப்ப 1 3 5 7 9 1 3 5 7 7 9 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க பார்க்கலாம். என்னென்ன இருக்கு 2 4 6 8. ஓகேவா? சோ இந்த நம்பர்ஸ்ல இருக்கு எழுதிட்டேன் நான். இப்ப பாருங்க p மைனஸ் ஆர். ஓகேவா? இப்ப p னுடைய வேல்யூ சொல்லுங்க 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இந்த வேல்யூஸ் இருக்கு. மைனஸ் ஆர் னுடைய வேல்யூ 2 3 5 7 11 and 13 இல்லையா? இந்த நம்பர்ஸ் இருக்கு. இப்போ as usual சேம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். 2 3 5 7 11 13 இல்ல. சோ அது ப்ராப்ளம் இல்ல. ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்போ 1 4 6 8 and 9 இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவையும் யூனியன் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க p மைனஸ் q யூனியன் p மைனஸ் r இருக்கு இல்லையா? சோ இப்ப p மைனஸ் q க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 2 4 6 8 9 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் யூனியன் அதே மாதிரி p மைனஸ் r க்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 1 4 6 8 and 9 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? இப்போ யூனியன் அப்படின்னா என்னது எல்லாத்தையுமே சேர்த்து எழுதுறது இல்லையா? எல்லா நம்பரும் சேமா எழுதிக்கலாம் ஒரே செட்டுக்குள்ள. ஓகேவா? சொல்லுங்க 2 4 6 8 9 கமா இதுல இல்லாதது என்ன 1 இல்லையா? மிச்சம் எல்லாமே இருக்கு. 4 இருக்கு 6 இருக்கு 8 இருக்கு 9 இருக்கு. சோ ஒரு செட்டுக்குள்ள எழுதுறப்போ எலிமெண்ட் ஒரு டைம் மட்டும் தான் வரும் இல்லையா? சோ அப்ப இதுதான் இதனுடைய ஆன்சர். சோ இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2, LHS is equal to RHS. ஓகேவா? ஃபார்முலா எழுதிக்கோங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க p minus q intersection r is equal to p minus q union p minus r, hence it is verified. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோவும் முடியுது. இந்த வீடியோஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க, சிந்தா அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஷேர் பண்ணி படிங்க. ஓகே, தேங்க்யூ.